பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரோமர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 63 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பவுல் யாருடைய ஊழியக்காரன்? விடை: இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பவுல் டேஸ் ஆகும்படி அழைக்கப்பட்டவன்? விடை: அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பவுல் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன்? விடை: தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. ரோமர் நிருபத்தை எழுதியது யார்? விடை: அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. பவுல் ரோமர் நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார்? ரோமாபுரியிலுள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு டேஸும் டேஸும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. தேவன் யார் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறியுள்ளார்? தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. தேவன் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே எதை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினார்? தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் டேஸ் படி டேஸ் சந்ததியில் பிறந்தார்? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இயேசு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தேவனுடைய சுதன் என்று. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. இயேசு எதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. தேவன் பவுலுக்கு எவைகளை அருளிச் செய்திருக்கிறார்? கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. தேவன் எதற்காக பவுலுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளிச் செய்தார்?
சகல ஜாதிகளையும் இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. ரோமர் 1 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 14. உலகமெங்கும் பிரசித்தமானது எது? ரோமாபுரியாரின் விசுவாசம். ரோமர் 1 8 வசனம். கேள்வி எண் 15. பவுல் எதினாலே ரோமாபுரியாருக்காக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரித்தார்? ரோமாபுரியாரின் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால். ரோமர் 1 8 வசனம். கேள்வி எண் 16. பவுல் எப்போதெல்லாம் இடைவிடாமல் ரோமாபுரியாரை நினைத்து கொண்டிருக்கிறார்? ஜெபம் பண்ணும் போதெல்லாம். ரோமர் 1 9 வசனம். கேள்வி எண் 17. பவுல் எதோடு தேவனை சேவிக்கிறார்? தன் ஆவியோடு. ரோமர் 1 9 வசனம். கேள்வி எண் 18. பவுல் எதினாலே தன் ஆவியோடு தேவனை சேவிக்கிறார்? இயேசுவின் சுவிசேஷத்தினாலே. ரோமர் 1 9 வசனம். கேள்வி எண் 19. எதை குறித்து தேவன் பவுலுக்கு சாட்சியாயிருக்கிறார்? பவுல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் ரோமாபுரியாரை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து. ரோமர் 1 9 வசனம். கேள்வி எண் 20. ரோமாபுரியார் ஸ்திரப்படுவதற்காக பவுல் எதை அவர்களுக்கு கொடுக்க நினைத்தார்? ஆவிக்குரிய சில வரங்களை. ரோமர் 1 10 வசனம். கேள்வி எண் 21. பவுல் யாரை காண வாஞ்சையாயிருந்தார்? ரோமாபுரியாரை காண. ரோமர் 1 11 வசனம். கேள்வி எண் 22. பவுல் டேஸினால் டேஸ் அடையும்படிக்கு ரோமாபுரியாரை காண வாஞ்சையாயிருந்தார்? விசுவாசத்தினால் ஆறுதல் அடையும்படிக்கு. ரோமர் 1 11 வசனம். கேள்வி எண் 23. டேஸ் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே தனக்கு டேஸ் கிடைக்க வேண்டுமென்று பவுல் வேண்டிக் கொண்டார்? ரோமாபுரியாரிடத்தில் வருகிறதற்கு நல்ல பிரயாணம் கிடைக்க வேண்டுமென்று. ரோமர் 1 12 வசனம். கேள்வி எண் 24. பவுல் ரோமாபுரியாருக்குள் எதை அடையும்படிக்கு அவர்களிடம் வர பலமுறை யோசனையாயிருந்தார்? சில பலனை அடையும்படிக்கு. ரோமர் 1 13 வசனம். கேள்வி எண் 25. எவர்களுக்குள்ளே பலனை அடைந்தது போல ரோமாபுரியாருக்குள்ளும் சில பலனை அடையும்படி பவுல் விரும்பினார்? புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே. ரோமர் 1 13 வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எதை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார்? பவுல் ரோமாபுரியாரிடத்திற்கு வருவதற்கு தடையுண்டாயிற்று என்பதை
ரோமர் முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 27. பவுல் எவர்களுக்கெல்லாம் கடனாளியாயிருக்கிறார்? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும். ரோமர் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28. பவுல் எதை விரும்புகிறார்? தன்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறார். ரோமர் முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. எவர்களுக்கு தன்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பவுல் விரும்புகிறார்? ரோமாபுரியாருக்கு. ரோமர் முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. எதை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் கூறுகிறார்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து. ரோமர் முதலாம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 31. எது தேவ பலனாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ரோமர் முதலாம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32. டேஸ் உண்டாவதற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலனாயிருக்கிறது? இரட்சிப்பு உண்டாவதற்கு. ரோமர் முதலாம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. எவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலனாயிருக்கிறது? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனுக்கு. ரோமர் முதலாம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 34. விசுவாசத்தினாலே டேஸ் பிழைப்பான்? நீதிமான். ரோமர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 35. விசுவாசத்தினால் உண்டாகும் டேஸ். தேவநீதி. ரோமர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 36. தேவநீதி எதினால் வெளிப்படுத்தப்படுகிறது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால். ரோமர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37. தேவநீதி எதற்கென்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது? விசுவாசத்திற்கென்று. ரோமர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38. வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எது? தேவ கோபம். ரோமர் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 39. எதற்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். ரோமர் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 40. தேவனை குறித்து அறியப்படுவது எவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்களுக்குள்ளே. ரோமர் முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 41. காணப்படாதவைகள் எவைகள்? தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். ரோமர் முதலாம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 42. எவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். ரோமர் முதலாம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் வரை.
கேள்வி 43. தேவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் டேஸினாலே டேஸ் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு. ரோமர் 1:20. கேள்வி 44. எவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தனர்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். ரோமர் 1:18-21 வரை. கேள்வி 45. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எதினாலே வீணர் ஆனார்கள்? தங்கள் சிந்தனைகளினாலே. ரோமர் 1:21. கேள்வி எண் 46. எது இருளடைந்தது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21. கேள்வி எண் 47. அழிவில்லாதது எது? தேவனுடைய மகிமை. ரோமர் 1:23. கேள்வி எண் 48. தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரரானது யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். ரோமர் 1:18-22 வரை. கேள்வி 49. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் தேவனுடைய மகிமையை எதற்கு ஒப்பாக மாற்றினார்கள்? அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு. ரோமர் 1:23. கேள்வி எண் 50. தேவன் எவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை. ரோமர் 1:18-24 வரை. கேள்வி எண் 51. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் தங்கள் டேஸினாலே ஒருவரோடொருவர் தங்கள் டேஸ் அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. ரோமர் 1:24. கேள்வி 52. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எதை பொய்யாக மாற்றினர்? தேவனுடைய சத்தியத்தை. ரோமர் 1:25. கேள்வி 53. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் டேஸ் தொழுது சேவியாமல் டேஸ் தொழுது சேவித்தார்கள்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ரோமர் 1:25. கேள்வி எண் 54. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யார்? சிருஷ்டிகர். ரோமர் 1:25. கேள்வி எண் 55. தேவன் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை டேஸ் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்? இழிவான இச்சை ரோகங்களுக்கு. ரோமர் 1:26. கேள்வி எண் 56. சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றியவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய பெண்கள். ரோமர் 1:26. கேள்வி எண் 57. ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு டேஸ் தங்களுக்குள் அடைந்தார்கள்? தகுதியான பலனை. ரோமர் 1:27.
கேள்வி எண் 58. எதை பற்றி கொண்டிருக்க சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு மனதில்லை? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. ரோமர் 1:28. கேள்வி எண் 59. எவைகளை செய்யும்படி தேவன் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்? தகாதவைகளை செய்யும்படி. ரோமர் 1:28. கேள்வி எண் 60. தேவன் தீர்மானித்தது டேஸ் தீர்ப்பு? நீதியான தீர்ப்பு. ரோமர் 1:32. கேள்வி எண் 61. பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் எதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள்? மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 1:30 வரை. கேள்வி எண் 62. எதை யோசித்து பிணைக்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள்? பொல்லாதவைகளை. ரோமர் 1:30 வரை. கேள்வி எண் 63. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எதை அறிந்திருந்தும் பாவம் செய்கின்றனர்? தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அறிந்திருந்தும். ரோமர் 1:32. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.